ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மணிமே குரு. இப்போ முதல்ல 400 வருஷம் உயிர் வாழுதுங்க. ஆமை 200 வருஷம் உயிர் வாழுது. மற்ற ஜீவராசிலாம் உயிர் வாழ்றது கம்மி தான். மனிதனை ஒரு 90 வயசு 80 வயசு உயிர் வாழ்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அது மூச்சை வெளியே விடுறதில்ல. அந்த ஆமையும் முதலையோ மூச்சை உள்ளேயே அடக்கின்னு மூச்சு லேசாக உள்ளே தான் அடைக்கணும் இருக்குது மூச்சு. லேசாக விடுதுன்னா உள்ளுக்குள்ளேயே விடும். நாம் சரி மூச்சை அதிகமாக செலவு பண்ணுறோம். மனுஷன் ஒரு நாளைக்கு 2600 வாட்டி மூச்சு விடுறாங்க. அப்புறம் 2600 வாட்டி மூச்சு விடும்போது அதனால நமக்கு ஆயுசு குறையுது. பொதுவாக ஒரு நாளைக்கு 18லேருந்து ஒரு 30க்குள்ளே மூச்சு விட்டா அது ஒரு மூச்சுன்னா 18 மூச்சுன்றது ஒரு மூச்சு. அதுமாரி 35 மூச்சு 30 மூச்சு தான் கணக்கு விடணும். நாமளே சரி மூச்சு அதிகமாக செலவு பண்ணுறோம். அது ஏன் அதிகமாக யார் செலவு பண்ணுறான்னா, கஷ்டமாக உழைக்கிறவங்க, உழைப்பாளிங்க, மூட்டை தூக்குறவங்க, அப்புறம் போர் மேன் விளையாட்டு வீரர்கள் அவங்க ரொம்ப ரொம்ப மூச்சு அதிகமாக வெளியே போகுது. மூச்சு அதிகமாக வெளியே வரதுனால ஆயுசு குறையுது. அப்போ குறுகிய காலத்தில் அவங்களாம் இறக்குற சூழ்நிலை வருது. அப்புறம் தான் அதனால தான் பெரிய மகான்கள் பெரிய மகான்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த யோக நிலை பண்ணும்போது மூச்சை அடக்கி உள்ளுக்குள்ளேயே இழுப்பாங்க விடுவாங்க, உள்ளுக்குள்ளே. அதாவது 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்ததெல்லாம் உண்டு. ஆனால் நம்மளால அப்படிலாம் இருக்க முடியாது. வள்ளலாரும் சரி, ரமண ரிஷியும் சரி, இப்போ எவ்வளோ மகான் இருந்தாங்க. அவங்க வந்து மூச்சு ஓரளவுக்கு நம்ம பொதுவாகவே மூச்சு கம்மியாக இது பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, ஆண்டு 2 முறைன்னுவாங்க. வாரம் 2 முறை தலை முழுவது, மாதம் 2 முறைனா உடலுறவு கொள்வது, ஆண்டு 2 முறைனா வயிற்று சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடிக்கடி நம்ம அதிக வேலை செய்யும்போது மூச்சு வெளியே போகும். வெறும் மூச்சு அடக்கி நம்ம இருந்தாக்கா நம்ம ஆயுசு கெட்டியாகுங்க. ஆத்மாவுக்கு அன்பு குரு. நீங்கள் பார்க்குறது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.